கைஸ் காலையிலே எனக்கு டென்ஷன் பாருங்க பர்னர் ஒழுங்கா எரியாம எல்லோ கலர்ல எரியுது. அப்புறம் டேப்பும் ஒழுங்கா தண்ணி வராம அப்படியே அடப்பு. அதுக்கு என்ன பண்ணேன்னு ஒரு டிப் உங்களுக்கு அந்த டிப் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டிப்ஸ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் பிள்ளைங்கள மடமடன்னு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில தண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த டேப்பையும் கழட்டி உள்ள போட்டுட்டேன். பைப்பையும் கழட்டி உள்ள போட்டுட்டேன். போட்டு ஒரு பேனரையும் எடுத்து அதையும் உள்ள போட்டுட்டேன். சரிங்களா? 2யும் போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா எல்லாமே என் கையில் குத்து மதிப்பாக தான் எடுத்து போட்டுக்கிட்டேன். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் வினிகர். எல்லார் வீட்ல வினிகர் வச்சுருப்பீங்க. கொஞ்சம் வினிகரும் கொஞ்சமா தான் ஊத்திக்கிட்டேன். ஊத்திக்கிட்டு ஒரு பாதி லெமனும் பிழிஞ்சு விட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு ஸ்டவ்வில் அத ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு கிடக்கட்டுன்ட்டு. அதனால் கைஸ் உங்ககிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா பின்ன வச்சோ, குச்சி வச்சோ குத்திக்கிட்டு இருக்க வேண்டாம். இது 5 நிமிஷம் வேலை தான். அந்த 5 நிமிஷம் வேலை கொஞ்சம் சிரமம் பார்க்காம பண்ணுங்க. சரிங்களா? அதனால பின்ன வச்சோ, குச்சி வச்சோ குத்திட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுட்டு கிடந்தது. இப்போ பாருங்க, நான் உங்ககிட்ட காமிக்கேன் பாருங்க. அப்படியே அந்த டேப்பு அந்த பைப்பானது அப்படியே பளபளன்னு இருக்கும் பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகா புதுசா பளபளன்னு ஆயிட்டு பார்த்தீங்களா? அப்புறம் நான் அத மாட்டிட்டு உங்களுக்கு அத ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ தண்ணி பாருங்க. ஒரு அடப்பு இல்ல. பைப்பு நல்லா சுத்தமா புதுசாயிட்டு பாருங்க. எவ்வளோ நீட்டா எவ்வளோ இப்ப நெறைய தண்ணி வருது பாருங்க. அப்புறம் அந்த பேனரையும் மாட்டுறேன் பாருங்க. அதுலேயும் மாட்டுற பாருங்க இப்ப ஒரு அடப்பு இல்லாம அழகா எரியும். அதனால இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதனால இத இப்படி பண்ணுங்க. சரிங்களா?